டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2024 தேர்தலில் ராமதாஸ் கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி பேசியதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு அன்புமணி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். 2024 தேர்தலில் ராமதாஸ் கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாக அன்புமணி பேசியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். ராமதாஸ் குற்றச்சாட்டுக்கு அன்புமணி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. வேற என்னென்ன விஷயங்கள்ல அன்புமணி தெரிவிச்சிருக்காங்க, அது தொடர்பான விவரம். வணக்கம். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமகவுடைய ஐடி விங் கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே நிர்வாகிகள் மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரபரப்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கின்றார். அவர் பேசிய விஷயம் என்னவென்றால், திமுக தான் பாமகவிற்கு தொடர்ந்து குழப்பம் விளைவித்து வருகிறது என பேசியிருக்கின்றார். விசிகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் டாக்டர் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் எனவும் அவர் நிர்வாகிகள் மத்தியிலே பேசியிருக்கின்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் அதே போல செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் திடீரென்று அன்பு வந்தது எப்படி என்றும் அவர் நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்கின்றார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு, ரவிக்குமார், சிந்தனை செல்வன் ஆகியோர் தொடர்ந்து அன்பு மழை பொழிந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் நிறுவனர் ராமதாஸ் பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாரா, தற்போது ஏன் பேசுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் நிர்வாகிகள் மத்தியில பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கின்றார். பாஜக அதாவது டாக்டர் ராமதாஸ் சொல்லிதான் பாஜகவிடம் கூட்டணி வைப்பதற்காக தான் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 3 முறை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அவர்களிடம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சம்பந்தமாக பேசியதாகவும், டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் சொல்லிதான் 2024 நாடாளுமன்ற தான் சென்று கூட்டணி வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சி.வி. சண்முகம் 2 முறை வீட்டிற்கு வந்த போதும் அவர் எதற்காக வந்து சென்றார் என்று நான் என்னுடைய தந்தையிடம் கேட்டேன். அப்போது அவர் சொன்னது, அவர் இன்விடேஷன் வைக்க வந்தாரு, நோட்டீஸ் கொடுக்க வந்தாரு, பத்திரிகை வைக்க வந்தாருன்னு சொல்லிதான் அவர் சொன்னாரு. ஆனா அவர் கூட்டணி பேசியதாக பின்னர் தான் தெரிய வருகின்றது, என்னிடம் சொல்லவில்லை என்ற ரீதியிலே அவர் தெரிவித்ததாகவும், தற்போது நாம் பார்க்கக்கூடிய ஐயாவே கிடையாது, அவர் ஒரு குழந்தை போல நடந்து கொள்கிறார். ஆனால் சமூக ஊடக பேரவையை சேர்ந்த நீங்கள் தயவு செய்து என்னுடைய தந்தையுமான டாக்டர் ராமதாஸை எந்த வகையிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். அவர் முழுக்க மாறி இருக்கின்றார், ஒரு குழந்தை போல நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை கூறியதாகவும், என்னுடைய மனைவியை பற்றி யாரும் தவறாக பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அவர் மிகுந்த ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார், படித்தவர், அவரை விமர்சனம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் ஒரு சென்டிமெண்டாக அன்புமணி பேசியதாக தெரிவிக்கிறார்கள். ஐடி விங் ஆலோசனை கூட்டம் 2026 தேர்தலை மனதில் வைத்து நடத்தப்பட்ட நிலையில தங்களுடைய குடும்ப விவகாரம், குறிப்பாக உட்கட்சி சண்டை குறித்தெல்லாம் நிர்வாகிகள் மத்தியிலே உருக்கமாகவும் ஆவேசமாகவும் அன்புமணி பேசியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.